வணக்கம் நண்பர்களே. நம்ம அவ்வை பாட்டி சொல்லியிருக்கிறாங்க, அரிது அரிது மனிதராய் பிறத்தல் அரிது, அதனேனும் அரிது கூன் குருடு செவிடு நீங்கி பிறத்தல் அரிதுன்னு. ஆனால் இன்னைக்கான உலகத்தில் அப்படி கூன் குருடு செவிடு இதெல்லாம் நீங்கி பிறந்திருக்கா அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சம் இருக்க தான் இருக்குது. அவங்களும் கணிசமான தொகையில் மக்கள் வாழ்க்கையை நடத்திக்கிட்டு தான் இருக்கிறாங்க. அதில் வாய் பேச முடியாதவங்க, கொஞ்சம் காது கேட்காதவங்க, இதுக்கெல்லாம் நமக்கு முன்னோடியாக நம்மளுடைய தமிழகம் நிறைய பள்ளிகளை அங்கங்கே எல்லா மாவட்டங்களையும் ஏற்படுத்தியிருக்காங்க. பாளையங்கோட்டையில் காது கேளாதோர் பள்ளி, இப்படி சென்னையில் பயிற்சி பள்ளி, இப்படி நிறைய பள்ளிகள். இந்த பள்ளிகளில் என்ன பண்ணுறாங்கன்னா, நிறைய விஷயம் நம்ம பேசாமலே எப்படி காரியங்களை செய்யணும், எப்படி வேலைகளை செய்யணும், எப்படி கை அசைவுகள் கால் அசைவுகள் மூலம் மற்றவங்கள்ட்ட ஒரு மொழியை ஏற்படுத்தணும், அந்த இதை நல்லா சொல்லி கொடுத்துருக்குறாங்க. அவங்களும் இப்போ மற்ற எல்லா மக்களையும் போல, நார்மல் மக்களையும் போல வேலை செய்ய பழகிக்கிட்டாங்க. இதை இந்தியா முழுக்க நீங்கள் கம்பேர் பண்ணிங்கன்னா நம்ம தமிழ்நாட்டில் தான் ரொம்ப முன்னோடியாக நிறைய பேருக்கான மறுவாழ்வு கொடுக்கப்பட்டிருக்கு. ஏன்னா காது கேட்காதவங்க, வாய் பேச முடியாதவங்கன்னா அவங்கள ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி, அவங்களால ஒன்றும் செய்ய முடியாது, அவங்க ஊருக்கு எந்த பிரயோஜனமும் இல்லை அப்படின்னு நினைப்பாங்க. ஆனால் நம்ம தமிழகத்தை பொறுத்தளவில் எல்லா மாவட்டங்களையும் இருக்கிற காது கேளாதவங்க, வாய் பேச முடியாதவங்களுக்கெல்லாம் நிறைய பயிற்சி சொல்லி கொடுத்து, தொழிற்பயிற்சிகளை சொல்லி கொடுத்து இன்னைக்கு அவங்க ஒரு தொழில் முனைவோர்களாக கூட இருந்துக்கிட்டு இருக்காங்க. ரொம்ப பெஸ்ட் எக்ஸாம்பிள் நான் சொல்லணும் அப்படின்னா ரொம்ப எடுத்துக்காட்டாக நம்ம மீனம்பாக்கம் சென்னையில், அதாவது ஏர்போர்ட் இருக்கக்கூடிய அந்த இடத்துல, பெரிய இடம், அந்த இடத்துல அவங்களுக்கான பணியமர்த்தப்பட்டிருக்காங்க. நிறைய வாய் பேச முடியாத இளைஞர்கள், சின்ன சின்ன பசங்க, அவங்கள பார்த்தாலே எனக்கு அழகாக இருக்கிறாங்க. அவங்க ஸ்மார்ட்டாக இருக்கிறாங்க. அவங்களுடைய வேலை கூட இப்போ ரொம்ப ஸ்மார்ட் ஆகிடுச்சு. அவங்க ஊமன்னு சொல்லவே முடியாது. நம்ம அவங்க வாய் பேச முடியாதவங்க, காது கேட்காது, அவங்களுக்கு நம்ம எதுவுமே சொல்ல முடியாத அளவுக்கு ரொம்ப அற்புதமாக கலைத்திறனோட இருக்காங்க. அதுக்கு நம்ம கடவுளுக்கு நன்றி செலுத்தணும், நம்ம தமிழக அரசுக்கும் நன்றி செலுத்தணும், இந்திய அரசாங்கத்துக்கும் நம்ம நன்றி செலுத்த கடமைப்பட்டிருக்கிறோம். ஏன்னா அந்த மக்களையும் ஒரு நல்ல பிரஜையா இந்த நாட்டுக்கு முன்னாடி நிறுத்தி காட்டி இருக்கிற அந்த அரசாங்கத்துக்கும் நன்றி, கடவுளுக்கு தான் முதல் நன்றி. இந்த மாதிரி உள்ளவங்கள நம்மளும் ஊக்குவிக்கணும். இப்போ ஏர்போர்ட்டுக்கு போனால் அங்கே மக்கள் எல்லோரும் அவங்கள பார்த்து ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. நிறைய பேர் அவங்கள என்கரேஜ் பண்ணுறாங்க. எனக்கே ஆச்சரியமாக இருந்தது. அவங்க மெஸ்ஸில் நிற்கிறாங்க, அந்த ஏர்போர்ட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய டீ கடை எல்லா இடத்துலையும், அப்புறம் டிக்கெட் புக்கிங்கில் கூட அவங்க இருக்கிறாங்க. சரி நண்பர்களே, வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த சப்ஜெக்டில் நான் உங்களுக்கு